பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரீஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு நிலா கிராமம். எப்பயுமே நம்ம பூமியில தானே வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் இங்கே ஒரு கிராமம் நிலாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க இதுவரையும் பூமியையும் பார்த்ததில்ல, அதோட வெளிச்சத்தையும் அதாவது பகலையும் பார்த்ததே இல்லை. அந்த கிராமத்தில் ஒரு அக்காவும் தம்பியும் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் அந்த தம்பி அவங்க அக்கா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அக்கா, பூமியில் வெளிச்சம் பகல்னு அப்படின்னு ஒன்று இருக்குமா, நம்ம கிராமத்தில் தான் அது மாதிரிலாம் பார்க்கவே முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அக்காவோ, ஆமாம் தம்பி, நான் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பகல் வெளிச்சம் அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குமா, நம்ம கண்ணுக்கு இதுவரையும் அதெல்லாம் தெரியவே இல்லை. சூரியன்னு ஒன்று இருக்குது, அதுதான் வெளிச்சத்தை கொடுக்குமா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. உடனே அவங்க தம்பியும், ஆமாக்கா, அந்த சூரியன்தான் எல்லாத்துக்குமே வெளிச்சம் தருதான், எல்லா கோளுக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அக்கா, ஆமாம் தம்பி, இதை பற்றி நிறைய பேர் கிராமத்தில் பேசியிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் எப்படியோ தெரியாமல் பூமியிலேருந்து தான் வந்தாங்களாம் நிலாவுக்கு. அதோடு அவங்க திரும்ப போக முடியாமல் இங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. நம்ம வேணால் சூரியனை கண்டுபிடிச்சி கேட்டு பார்ப்போமா அப்படின்னு ரெண்டு பேர் பேசி முடிவெடுத்து வேறு இடத்துக்கு அப்படியே போய் பார்க்குறாங்க. அங்கே சுற்றிலும் கோள்களாக இருக்குது. அப்போ அவங்க தம்பி சொல்கிறான், அக்கா, இதில் சூரியன் எது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஏன்னா அவங்க சூரியனை பார்த்தது இல்லையா. உடனே அவங்க அக்கா, அது ரொம்ப வெளிச்சமாக இருக்குமா, அது பார்க்குறதுக்கே பிரகாசமாக இருக்கும், அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் அப்படியே மெதுவாக உள்ளே நடந்து போய் பார்க்கலாம், என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. உடனே அவங்க தம்பிக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அக்கா, எனக்கு பயமாக இருக்குக்கா, சீக்கிரம் நம்ம கிராமத்துக்கே போயிடலாம், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க தம்பி சொல்கிறான். அதுக்கு அவங்க அக்காவோ, முயற்சி செஞ்சு பார்த்தாதேன்னு தெரியும், நம்ம முன்னோர்கள் முயற்சி செஞ்சாங்களா என்னன்னே தெரியல, நம்மளும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம், வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே மெதுவாக போகிறாங்க. ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டிட்டா நம்ம சூரியனை பார்த்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஒரு இடம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. தம்பி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்போது அக்கா சொல்கிறாங்க, பயப்படாத தம்பி, என்ன தான் நடக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பியோ, சரிக்கா, நீங்கள் வர தைரியத்தில் தான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியாக கிட்டத்தட்ட சூரியன்கிட்டே வந்துட்டாங்க. அதை பார்த்து வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இதுதான் சூரியனா, எவ்வளோ பிரகாசம், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மெய் மறந்து நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் அக்கா சொல்கிறாங்க, இதுதான் சூரியன் நினைக்கிறேன், கண்டிப்பாக இவ்வளோ பிரகாசம் வேறு எங்கேயுமே இல்லை, இதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் பேசி கேட்டு பார்ப்போம், நம்ம கிராமத்துக்கும் வெளிச்சம் தர மாதிரி கேட்போமா அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. உடனே தம்பி, அக்கா, நம்ம சொன்னால் இந்த சூரியன் செய்யுமா, எனக்கும் ஆசையாக இருக்குதுக்கா, இதுவரையும் வெளிச்சத்தை நம்ம கிராமத்தில் யாருமே பார்த்ததில்ல, கேட்டு பார்ப்போங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனே, நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வெளிச்சம் தருவீங்களா, நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கோம், இதுவரை எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க யாருமே வெளிச்சத்தை பார்த்ததில்ல, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கொஞ்ச நேரம் ஒரு அமைதி நிலவுது. அந்த இடத்துல சூரியன் ஒரு பதில் சொல்லுது, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிராமத்துக்கு திரும்பி போங்க, நிச்சயமாக நான் வருவேன், உங்கள் கிராமத்துக்கு நான் வெளிச்சத்தை தருவேன் அப்படின்னு நம்பிக்கை சொல்லுது. இதை கேட்ட அக்காவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு தம்பி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அக்கா, சூரியன் நிஜமாவே நம்ம கிராமத்துக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குமாக்கா, என்னால் நம்பவே முடியலை, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க யாருமே சூரியனே பார்த்ததில்ல, இவங்க போய் கிட்டக்க பார்த்துட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு இந்த ஆச்சரியம். அக்காவும் அதை கொஞ்சம் கூட நம்ப முடியாமல் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆமாம் தம்பி, நானும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏதோ விளையாட்டுத்தனமாக போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் சூரியனை பார்ப்போம் நான் நம்பவே இல்லை, ரொம்பவே சந்தோஷமாகவும் அதே சமயம் வியப்பாகவும் இருக்குது, கண்டிப்பாக சூரியன் நம்ம கிராமத்துக்கு வந்துடும்லக்கா அப்படின்னு தம்பி ரொம்பவே ஆர்வமாக கேட்குறான். அவங்க அக்காவும் கண்டிப்பாக வந்துடும், ஏன்னா அது நம்பிக்கையோடு நமக்கு சொன்னிச்சு இல்லை, இனிமேல் நம்ம கிராமத்தில் வெளிச்சத்தை பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க.
சூரியன் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு பூரா அவங்களுக்கு அந்த நாளே போகலை, எப்போ வரும்னு தான் தெரியலை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை போய் கிராமத்தில் வேற சொல்லணும். சரி, எதுக்கும் சூரியன் வந்ததுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முதல்ல நம்ம கிராமத்தில் உள்ள கோட்டையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு அரசர் கோட்டை இருக்குது. அங்கே போனால் அதே போல் இரவு மாதிரி தான் இருக்குது. என்னடா இது இன்னமும் வரலையே அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. சரி, வரேன்னு சொன்னாங்கல்ல சூரியன், கண்டிப்பாக வருவாங்க, நம்ம தான் நம்பிக்கையோடு இருக்கணும். அதே சமயம் எல்லார்கிட்டேயும் இதுவரையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது தான், வர்றப்ப வரட்டும் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்குறாங்க. சரிக்கா, ரொம்ப சோர்வாக இருக்குது, அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேரும் சோர்வில் அரண்மனை வாசல்லே தூங்கிடுறாங்க. நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க. சூரியன் வருமா இல்லையாங்கிற ஒரு சின்ன கவலையும் அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு வழியாக அந்த அரண்மனை பயங்கர வெளிச்சமாக இருக்குது. இவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. எந்திரிச்சு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் அந்த அக்காவுக்கு. இதுதான் வெளிச்சமா, இதுதான் பகலா, இப்படி தான் இருக்குமா, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. தம்பி இங்கே பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த அரண்மனை அப்படின்னு சொல்கிறா. உடனே தம்பியோ, ஆமாக்கா, இந்த அரண்மனை இவ்வளோ அழகா, இதுவரை நம்ம வெளிச்சத்தை பார்த்ததே இல்லைல்ல, நம்ம கிராம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாண்டா, இனிமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமே எப்பயுமே நம்ம கிராமம் பகலை பார்க்க போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கேயும் அப்படியே மேகமெல்லாம் நல்லா கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக அந்த இடம். இவ்வளோ அழகான இடத்துலையே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், இதுவரை நமக்கு எதுவுமே தெரியல பாரு அப்படின்னு சொல்கிறா அவங்க அக்கா. உடனே தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கா, ஆமாக்கா, இவ்வளோ சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சதே இல்லை, இதுதான் பகலா, சரிக்கா வாங்க இதே இடத்துல நிற்காம அடுத்த இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னே அதை விட ஆச்சரியம் காத்துட்ருக்கு. ஏன்னா அங்கேருந்து பார்த்தா பூமிக்கு போகிற வழியே தெரியுது. அக்கா, இது வழியாக போனால் பூமியே பார்த்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவங்க அக்காவோ, ஆமாம் தம்பி, இனிமேல் நம்ம பூமிக்கு கூட போயிட்டு வரலாம் போல இருக்கே, ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு சொல்கிறா. உடனே தம்பி, ஆமாக்கா, முதல்ல நம்ம ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்படணும், எல்லாரும் இந்நேரம் பார்த்துருப்பாங்க, ஒரே ஆச்சரியப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அக்காவோ, ஆமாம் தம்பி, இந்நேரம் எல்லாரும் வெளிச்சத்தை பார்த்துருப்பாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க என்ன தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.